அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜனவரி 5, 2024 அமெரிக்க நாட்டில் போர்ட்லாண்டிலிருந்து கலிபோர்னியா நோக்கி ஒரு விமானம் பயணத்தை தொடங்குகிறது. அதுல 171 பேர் இருந்தாங்க. அந்த விமானத்துல திடீரென்று ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டு அந்த விமானத்துல நடுவில் இருந்த 2 இருக்கைகள் மட்டும் காற்றில் பிடுங்கி கொண்டு வெளியே விழுந்து விடுகிறது. மற்றவர்கள் எல்லோருமே காப்பாற்றப்பட்டார்கள். இன்ட்ரெஸ்டிங்கா அதுல என்ன அப்படின்னா, வெளியில பிடுங்கி எறியப்பட்ட 2 இருக்கைகளுமே எம்டியா இருந்துச்சு. அதுல வர வேண்டியவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு அவங்க வரல. மற்றவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த 2 எம்டி சேர் மட்டுமே வெளியில வீசப்பட்டது. பிறகு விசாரிக்கிற பொழுது அன்றைக்கு வர வேண்டிய அந்த 2 பேருமே அவர்களுடைய குடும்பத்துல அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனைகளால அன்னைக்கு அவங்களால பயணம் செய்ய முடியல. அவர்கள் அந்த பயணத்திற்கு வர முடியாத ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு அவர்கள் காப்பாற்றப்பட்டதாக எல்லோருமே இதை பரபரப்பா பேசினாங்க. இந்த நியூஸ் எதுக்கு பாரு எங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம்னு கேட்கலாம். வர இருந்த அந்த 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை, கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி இன்னைக்கு போக முடியாம போயிடுச்சு அப்படி என்று கடவுளை நிந்தித்து இருக்கலாம், அல்லது மனிதர்களை அவர்கள் குறை கூறியிருக்கலாம், அல்லது தங்களை பற்றி அவர்கள் தரக்குறைவாக நினைத்திருக்கலாம். ஆனா அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையே காப்பாற்றி விட்டது. இழந்தது கொஞ்சம் பணமா இருக்கலாம், ஆனா அவர்கள் வாழ்க்கையில பெற்றது வாழ்க்கையை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் சின்ன சின்ன இழப்புகள் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருவதற்காகத்தான். இழப்புகள் ஏற்படுகிற நேரத்துல மன உளைச்சலுக்கு ஆகாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க, எல்லாமே நல்லதாவே நமக்கு நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.